வயசுலேருந்தே அடிக்கடி இந்த மாதிரி இது வல்லாரைலாம் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய மூலிகை தான். ஆனால் நம்ம அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. பட் வல்லாரை அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எப்படி நம்ம கிட்னி டிசீஸ்க்கு இது எப்படிங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த கிட்னி சுருக்கம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கிட்னி வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். பிளட் ப்ரெஷர்னால எனக்கு வந்து கிட்னி சுருங்கிடுச்சு. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால கிட்னி சுருங்கி எனக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வல்லாரை வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீக்லி 2-3 டைம்ஸ் நம்ம வல்லாரையை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். காயக்கற்பமாக எடுத்துகிட்டு வரலாம். வல்லாரை லேகியம் இருக்கு. கிட்ஸுக்கு லேகியம்னாவே சித்தா மெடிசன்ஸில் நல்ல இனிப்பான ஒரு மருந்து. ஸோ அப்போ கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்க ஈஸியாக அதில் இன்டேக் பண்ணுறது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுவும் லேகியம்னு சொல்லும்போது அதில் ஹனி ஆட் பண்ணியிருப்பாங்க, கருப்பட்டி சேர்த்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிவர் ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குது, ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குன்னா வல்லாரை பெஸ்ட்டு. வல்லாரை லேகியமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவே நமக்கு வந்து யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு வல்லாரை பெஸ்ட்டு மெடிசன். ஸோ லேடிஸ்க்கும் இதுக்கு வந்து வல்லாரை லேகியமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே.